மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி முன்னாள் அமைச்சர் அண்ணன் செஞ்சி மஸ்தான் எங்கள் கட்சியை விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதாவது தருதலை முன்னேற்ற கழகம், தற்கொலை கழகம் சொல்லி பேசியிருக்காரு. ஆனால் உங்களை பற்றி நாங்கள் ஏதாவது பேசுகிறோமா? நீங்கள் என்னென்ன பண்ணீங்க எல்லாத்தையும் எடுத்து வெளியே விட்டுமா? மரக்காணம் சாராயம் குடிச்சி செத்தான்ல, அதுக்கு உங்களுக்கு தொடர்பு இல்லை. உங்கள் மருமகன் எஸ்பிக்கு ஃபோன் போட்டது எங்களுக்கு தெரியாது. 8 வருஷத்துக்கு முன்னாடி வக்போர்டு சொத்தை ஆட்டையை போட்டிங்களே, அன்வர்னு ஒரு இன்ஸ்பெக்டர் பண்ருட்டியில் கேஸ் போட்டார். விழுப்புரத்தில் எங்கே ஒளிஞ்சிட்றீங்கன்றது பேரோட சொல்லட்டுமா? அதெல்லாம் விடுங்க. இப்போ ஏன் உங்களுக்கு மந்திரி பதவி போச்சு? நீங்கள் கரெக்டாக ஒழுங்காக பண்ணியிருந்தா உங்கள் மந்திரி பதவி போகுமா? சொல்லுங்கள். செஞ்சியில் என்னென்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, எங்களுக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கா? அடுத்தபடியாக செஞ்சியில் இப்போ கடைசியாக கட்சிக்காரன் வீட்டில் என்ன பண்ணுறீங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? கட்சிக்காரன் வீட்டில் கையை வச்சு என்ன ஆச்சுன்னு தெரியுமா? நீங்கள் தான் உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னா சனீஸ்வரன் கோயில் அது இதெல்லாம் போகிறீங்கள. நான் வழிபாட்டு தளத்தை விமர்சனம் பண்ணலை. அதாவது ஒரு மத நல்லிணக்கம்னா நம்ம எல்லாத்துக்கும் போகலாம். உனக்கு நேரம் சரியில்லைன்னு நீ ஒரு இஸ்லாமியனா? நீ அங்கெல்லாம் போய் பேரை கெடுக்கிறிய, இருக்கிறவங்க பேரை கெடுக்கிறிய. நீ எங்கள் தளபதியை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கோ எங்கள் தொண்டர்களை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு எந்த ஒரு அருகதையுமே கிடையாது. பள்ளிவாசல் சொத்தை ஆட்டையை போட்டு 8 வருஷத்துக்கு முன்னாடியே ஜெயிலுக்கு போக வேண்டிய ஆள், ஏதோ விழுப்புரத்தில் இருக்கிற ஆளுங்க உங்களை காப்பாற்றி விட்டாங்க. நீங்கள் எங்கள் தளபதியை பற்றியும் எங்கள் கட்சிக்காரங்களை பற்றியும் நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க. நாங்கள் உங்களுடைய பர்சனல் லைஃப்லாம் இந்த வயசில் செய்கிறீங்க, தப்பு பண்ணி என்ன பண்ணீங்கன்றது எங்களுக்கு செஞ்சில எல்லா கதையும் தெரியும். இதெல்லாம் நாங்கள் வெளியில் சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ பெரிய வெக்கம், எவ்வளோ பெரிய அவமானம். இதெல்லாம் நாங்கள் வெளியே சொல்லணுமா? என்ன இருந்தீங்களா, பார்த்தீங்களா, சம்பாதிச்சிங்களா? தான் உங்கள் தலைவர் நிறைய திட்டம் கொண்டு வராருல. கடைசியாக சொன்னீங்களே ஸ்டாலின் மகத்தானாஜி, அது மாதிரி ஏதாவது 4 கூவிட்டு உங்கள் கட்சிக்கு சேர்ந்துட்டு போங்க. இனிமேட் நீங்கள் திமுகக்காரவங்க எங்கள் தலைவரையோ எங்கள் கொள்கை எங்கள் தொண்டர்களையோ நீங்கள் விமர்சனம் பண்ணிங்கன்னா உங்கள் ஜாதகம் மொத்தமும் எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தக்க பதிலடி கொடுப்போம். நன்றி.